வணக்கம். நாங்கள் ஜேகேகே முனிராஜா வேளாண்மை அறிவியல் கல்லூரியில் 4ஆம் ஆண்டு படிக்கிறோம். நாங்கள் அவினாசியில் ஆவி ப்ரோக்ராமுக்காக இங்கே தங்கியிருக்கோம். இன்னைக்கு தண்டுக்காரன் பாளையம்ல கோவிந்தராஜன் அப்படிங்கிற ஒரு ஆர்கானிக் ஃபார்மரை மீட் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம். இவர் ஆர்கானிக் சர்டிஃபிகேஷனோட 20 வருஷமாக சக்ஸஸ்ஃபுல்லாக ஆர்கானிக் ஃபார்மிங் பண்ணிட்டு இருக்காரு. இது ஜீவாமிர்தத்தை டைரக்டாக ஃபீல்டில் அப்ளை பண்ணாமல் ஸ்ப்ரேயிங் பண்ணாமல் இந்த சொட்டு நீர் பாசனத்திலேயே சேர்ந்து ஃபீல்டுக்கு போய் சேர்ற மாதிரி ஒரு தொட்டி டிசைன் பண்ணியிருக்காரு. இப்போ நம்ம அதை பற்றி பார்க்கலாம். இந்த தொட்டி மூலியமா தான் ஜீவாமிர்தத்தை ப்ரிப்பேர் பண்ணி இந்த வென்ச்சுரி சிஸ்டம் மூலியமா ஃபீல்டுக்கு அது போய் சேருது. தொட்டியோட டிசைன் எந்த மாதிரி பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோட நீளம் 10 அடியும், இதோட அகலம் 3 அடியும், உயரம் 3 அடியும் இருக்கும். இதுல ஃபர்ஸ்ட் லேயரா கூழாங்கல் போட்டிருக்காங்க. இந்த கூழாங்கலை நம்ம நல்லா பரப்பி விட்டதுக்கு அப்புறம் அதுக்கு மேல ஒரு நைலான் கவர் போட்டு நம்ம இதை மூடி வச்சிருப்போம். அதுக்கு மேல ஒரு 6 இன்ச்சுக்கு எம் சாண்ட் அப்படின்னா நார்மல் மணல் யூஸ் பண்ணி இதை நம்ம ஃபில் பண்ணி வச்சிடறோம். அதுக்கு மேல இந்த மாதிரி ஒரு கிரீன் நெட் போட்டு அதை கவர் பண்ணி வச்சிருக்கோம். இதுல என்னென்ன நம்ம சேர்க்க போறோம் அப்படின்னா, நொச்சி 5 கிலோ, ஆவாரம்பூ இலை 10 கிலோ, துத்தி இலை 10 கிலோ, புளியமரத்து இலை 10 கிலோ, அதுக்கப்புறம் எருக்க இலை 10 கிலோ. இது எல்லாத்தையும் நம்ம போட்டு வச்சிருவோம். இது கூட நீங்க எந்த பூ வேணாலும் கலந்துக்கலாம். அதுக்கப்புறம் இந்த கத்திரிக்காய் செடியோட எல்லா பகுதியும் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். அதோட பூ, காய், வேர், அப்புறம் செடி ஃபுல்லாவே நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட மேல நம்ம 2 ராடு மாதிரி 2 கட்டையை வச்சிருப்போம். இந்த கட்டையில சில மூட்டையை நம்ம தொங்க விடணும். இப்போ இந்த கட்டையில ஃப்ரெஷ்ஷான மாட்டு சாணம் 10 கிலோ, அதுக்கப்புறம் ட்ரையான பழைய மாட்டு சாணம் 10 கிலோ, எரும சாணம் 10 கிலோ, அதுக்கப்புறம் குதிரை சாணம், யானை சாணம் கிடைச்சதுனால 10 கிலோ இதில் நம்ம தொங்க விட்டுக்க போறோம். இது கூட ஒரு மூட்டையிலையும் நம்ம சூடோமோனாஸ், அசோஸ்பைரிலம், பாஸ்போ பாக்டீரியா, வேம், அதுக்கப்புறம் பெசிலோமைசிஸ், அப்புறம் ட்ரைகோடர்மா விரிடி, இதெல்லாம் நம்ம ஒரு கிலோ ஒன்னொன்னுலயே ஆட் பண்ண போறோம். இதுல பெசிலோமைசிஸ் எதுக்காக நம்ம ஆட் பண்றோம் அப்படின்னா, நெமட்டோட்ஸை கண்ட்ரோல் பண்றதுக்காக இங்க பண்ணுவோம். இதுல நம்ம இந்த மூட்டைகள்லாம் தொங்க விட்டதுக்கு அப்புறமா கடலை பின்னாக்கு, அதுக்கப்புறம் ஆமணக்கு பின்னாக்கு, அதுக்கப்புறம் தேங்காய் பின்னாக்கு, இதெல்லாம் 10 கிலோ இதுல நம்ம சேர்த்துக்க போறோம். இது நம்ம வேப்பம் பின்னாக்கு மட்டும் சேர்க்க கூடாது. ஏன் அப்படின்னா, வேப்பம் பின்னாக்குல இருக்க கசப்பு தன்மையினால நமக்கு தேவையான சில நுண்ணுயிர்கள் அழியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால நம்ம வேப்பம் பின்னாக்கு இதை சேர்க்க போறோம். நம்ம நுண்ணுயிர்கள் நல்லா வளர்றதுக்கு இனிப்பு தேவை. இதுக்காக கரும்பு சர்க்கரை ஒரு 10 கிலோ நம்ம சேர்க்க போறோம். உங்களுக்கு கரும்பு சர்க்கரை கிடைக்கல அப்படின்னா நீங்க கரும்பு கூட வெட்டி இதை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நீங்க சில பழங்களை கூட இதுல தொங்க விட்டுக்கலாம். ஒரு 7 to 8 மூட்டை பழங்களை நீங்க இதே மாதிரி சாணம் தொங்க விட்ட மாதிரி இதையும் நீங்க தொங்க விட்டுக்கலாம். இதெல்லாம் நம்ம சேர்த்ததுக்கு அப்புறம் இதுக்கு மேல மாட்டு கோமியம் நம்ம சேர்க்க போறோம். உங்களுக்கு கிடைக்கிற எவ்வளவு மாட்டு கோமியம்னாலும் நீங்க இதுல சேர்த்துக்கலாம். மினிமம் 10 லிட்டர் சேர்க்கணும். அதுக்கு மேல உங்களுக்கு கிடைச்சாலும் நீங்க சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைனாலும் நீங்க இதை தண்ணியால ஃபில் பண்ணிக்கலாம். இது இப்போ இந்த தொட்டி மூலியமா ஃபில்டர் ஆகிற ஜீவாமிர்தம் இந்த வென்ச்சுரி மூலியமா நமக்கு எங்க இருந்து வெளியே வரும். இதுதான் நமக்கு ஃபில்டர் ஆகி கிடைக்கிற ஜீவாமிர்தம். இதுதான் நம்ம வாட்டரோட மிக்ஸ் பண்ணி கிராப்ஸுக்கு ட்ரிப் சிஸ்டம் மூலியமா நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். இந்த மாதிரி இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்காக அவினாஷ் ஜேகேகே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.